கல்வாரி நாயகனை நோக்கி இந்த காதலை பாடு. கல்வாரி நாயகனே கண்கள் நிறைந்தவரே கரம் பிடித்தவரே கைவிடா கண்மலையே உமக்கு நன்றி அப்பா. சொல்லிப்பார். Hallelujah. Praise the Lord. சத்தம் வரலையே. Amen. Hallelujah. It's a joy to see Brother Prakash and Silvadani again in our church. Currently taking right now. Hallelujah. Hallelujah. Good to see you, brother and sister. Been a long time. God bless you. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Amen. இந்த காலவெளியிலும் நாம் ஒரு சிறிய செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நமக்கு சிறுவஞ்சூர் சர்ச் 9வது ஆண்டில் கர்த்தர் சிறப்பாக நடத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவனை எல்லாத்தையும் சந்தித்தார். ஒரு சில அந்த தேவைக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து படிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் பிடிக்குது?
தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்போது கிறிஸ்துவின் மேல் பிரகாசிப்பார் என்றுப்போம். இந்த கால வேளையில நம்ம பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த வசனத்துல 7 விதமான மனிதனுடைய நிலைமையை நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரே வசனத்துல 7 விதமான நிலைமையை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் சபைக்கு மாத்திரமில்லை நமக்கும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே மரித்தோரை விட்டு உயிர்த்தால் மட்டுமே நாம எழுந்திருக்க முடியும். ஆமென். அதுதான் அதுலயே அதுக்குள்ளேயே அந்த உயிர்த்த நிலைமையும் அடங்கி இருக்கு. தூங்குகிற நீ, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிப்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்கள் என்று வசனம் போடுறது. சங்கீதக்காரன் 107ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, நிர்மூடர் தங்கள் பாதகமார்க்கத்தாலும் அக்கிரமங்களினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போனார். நோய் எது வருது? அக்கிரமம், பாவம். குடிக்கிறவனுக்கு என்ன வரும்? நோய் வரும். கண்ணு போயிடும். கள்ளக்குறிச்சியில் பார்த்தோம், கண்ணு போயிடும். அப்புறம் என்ன போயிடும்? லிவரு, கிட்னி. பாவத்தினால வர பாவம், டிசீஸ். நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். ஆக இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்கள் என்று சொல்லப்படு. கிரமம் என்று ஆப்போசிட் வேர்டு வந்து அக்கிரமம் இல்லையா? கிரமம்னா நல்ல வழி, அக்கிரமம்னா கெட்ட வழி, பாவ வழி. இந்த கிரமம் வழியை விட்டு அதற்கு விரோதமாக நடக்கிற தன்னைத்தானே அநேக மக்கள் இன்றைக்கு மாய்த்து கொள்கிறார். இந்த வழியில நடக்க மாட்டேன். இயேசு சார் நானே வழியும் இதுதான் வழி, இதில் நட ஆண்டு சொல்லிட்டாரு. Many say that Hinduism is a way of life அப்படின்னுவாங்க. நான் இயேசு வந்து is a way to eternal life. Hallelujah. That's why he said, அவர் சொன்ன வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னால் அன்று ஒருவனும் பிதானிடத்தில் வரான். ஆகவே அங்க பார்க்கிறோம், அப்படி அந்த கிரமம் என்று அறிந்தும் தன்னுடைய மனசாட்சியை மடிய வைத்து வாழ்கிறபடியினால் அவன் மரித்த நிலைமையிலே தான் இருக்கிறான். அநேகர் மனசாட்சி இருதயத்தை என்ன செஞ்சுறாங்க? கடினப்படுத்திக் கொள்கிறான். அவ்வளவுதான் சுவிசேஷம் சொன்னாலும் இருதயம் கடினமா தான் இருக்கு. நம்ம குடும்பத்திலே பார்க்கிறோம், எத்தனையோ ஜெபிக்கிறோம், புருஷன் ரட்சிக்க போகணும், பிள்ளைகள் ரட்சிக்க போகணும். ஆனா அந்த மனசாட்சி என்ன செஞ்சிடறாங்க? மடிய வைத்துடுறாங்க, கடினப்படுத்திக் கொள்கிறார்கள். நான் மாற மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் live my life என்று சொல்லி மரித்த நிலைமையிலேயே இருக்கிற மக்கள் உயிர்த்த நிலைமையில வர விருப்பம் இல்லாதவர். ஆகவே தான் அந்த எபேசியர் 2:1 பார்க்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர். கர்த்தர் பாருங்க, ஆதாமை உண்டு பண்ணினார் இல்லையா? ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதிலே அவனை வைத்தார். ஆதாமுக்கு வந்து என்ன சொன்னார் ஆண்டவர்? இந்த தோட்டத்தை நீ பயன்படுத்திக்கொள், காத்துக்கொள் என்று ஒரு கட்டளையும் போட்டுட்டார். கார்டன் ஆஃப் ஈடன் வந்து ஒரு பெரிய பொட்டானிக் கார்டன் தான் நம்ம நினைக்கிறோம். அது வந்து தேவனோட பிரசன்னம், இஸ் எ ஹெவன்லி அட்மாஸ்பியர். ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஹிஸ்டோரியன்ஸ், நிறைய ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் நிறைய பிப்ளிக்கல் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. இயேசு மரித்த இடம், டூம்பு, கல்லறை எல்லாமே இருக்கு. நோவோட பேரை கூட கண்டுபிடிச்சோம். ஆனால் கார்டன் ஆஃப் ஈடன் இது வரைக்கும் யாருமே, ஏன்னா அது ஹெவன்லி அட்மாஸ்பியர், தேவன் வசிக்கும்போது பிரசன்னமான இடம். அதில் ஆதாமை வைத்தார். ஆதாமை வைத்து என்ன சொன்னார்? ஆதாமே, நீ இதெல்லாவற்றையும் பண்படுத்திக்கொள், காத்துக்கொள். தேவனாக கர்த்து அந்த மனிதனை நோக்கி, நீ தோட்டத்தில் எல்லா சகல விருட்சத்தின் கனிகளும் நீ புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறிய மரத்தின் கனியை மாத்திரம் புசிக்காதே, புசித்தால் சாகவே சாவாய். முத்தி முதற் கொடிக்கு மோக கொடி படர்ந்து அத்தி பழுத்தது உந்தி பெற, அந்த பழத்தை சாப்பிடாதே. மோக கொடி, டெம்டேஷன். பார்க்கிறோம். அதற்கு பின்பு ஆதாமுக்கு ஏற்ற துணையாய் ஒரு பெண்ணை உண்டாக்கினார். ஏற்ற துணை வந்தாலே பிரச்சனை தான் இல்லையா? அங்கதான் நடந்திருக்காரு. ஏற்ற துணை வருது பிரச்சனைன்னு சொல்லல, அது வந்து கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ண தெரியும். அதுக்கு தான் மேரேஜ் லைஃப்ல அடிக்கடி சொல்றது, ஞானமும் அறிவும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், மற்றதெல்லாம் செகண்டரி.
அது நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்குல்ல, புத்தி உள்ள ஸ்திரீ அது புத்தி வேணும். ஏவாளுக்கு புத்தி இல்லை பாருங்க. she was deceived by the serpent இல்லையா? ஆண்டவர் சொல்லிட்டாரு ஆதாமை பார்த்து இதெல்லாம் பயன்படுத்திக்கோ. ஆனா நியாயமாக பார்த்தா ஆதாம் என்ன சொல்லியிருக்கணும்? ஏவாள் இடத்துல கர்த்தர் எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லிட்டாரு, இது நம்ம சாப்பிட்டா அப்பவே செத்து போயிடுவோம் சொல்லியிருக்கணும். ஆனா அவனுக்குள்ள என்ன வந்துச்சு? ஒரு ஆசை. நீங்க ஆசை தான் மக்களை என்ன செய்யுது? ஆட்டி படகுது இல்லையா? பணம் வேணும், ஆனா ஆசை. பொருள் வேணும், ஆனாலும் பொருள் ஆசை என்று விக்கிரக ஆராதனை என்று வேதத்துல போட்டு. உலகத்துல இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமைப்படும். மற்றவங்கிட்ட போய் சொல்லுவான், என்கிட்ட 5 வீடு இருக்கு, 200 பவுன் நகை இருக்கு, இவ்வளோ கார் இருக்கு, அவ்வளோ எல்லாம் சொல்லுவோம். பெருமை பாடுறது என்ன? மனுஷ சேர்த்தம் ஒண்ணுமே இல்லை. ஆகவே இந்த இடத்துல நாம பார்த்தா ஏவாள் கிட்ட சொல்லியிருக்கணும். ஆதாம் அப்பா சொல்லியிருக்கணும் ஏவாளை பார்த்து, வேண்டாம் சாப்பிட்ட செத்து போயிடுவோம். ஆனா அவனுக்குள்ள ஆசை. நமக்குள்ள என்ன ஆசை இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா ஓப்பனா சொல்லுங்க. ஆசை இல்லையா? ஏதோ ஒன்று இருக்குல்ல. அப்போ பவுலுக்கு ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசை தெரியுமா? படிக்கலாமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிப்போம். பிலிப்பியர் 3:12. நான் அடைந்தாயிற்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி அவருக்கு ஆசை. பார்த்தீங்களா? ராமன் சொல்லலாமா? இப்படிப்பட்ட ஆசை நமக்கு வரும். நம்ம சபை விசுவாசிகள் சபைக்கு ஏதாவது செய்யணும்னு ஏதாவது ஆசை இருக்கா? நான் எதிர்பார்க்கறதெல்லாம் என்ன ஆசை தெரியுமா? அவங்க கிட்ட ஒரு ஆத்மா. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் இருக்கிறோன்னு வைங்களேன். சில்ட்ரன்லாம் சேர்த்தா போகணும் 90-100 கிட்ட வரும். 70 பேர் என்ன செய்யணும்? வருஷத்துல ஒரு ஆத்மா கூட்டிட்டு வந்து அந்த அடுத்த வருஷம் எவ்வளோ ஆயிடும்? கணக்கு தெரியுதா? தெரியலையா? 140. இதுதான் என்னோட ஆசை. உங்க ஆசையும் அதுதான் இருக்கணும். ஹல்லேலூயா. எதற்காக நம்ம பிடிக்கப்பட்டிருக்கிறோம்? நல்லா வாழ்றதுக்கா? Jesus was not born to live, he was born to die. ஆமென். அதே போலதான் நம்மளும் கர்த்தருக்கு சேவை செய்வது ஆத்ம ஆதாயமே மிகுந்த ஆதாயம். பவுல் சொல்றாரு, அது போல ஆதாயம் அந்த உலகத்துல நீங்க சம்பாதிக்கலாம், எல்லாம் வச்சுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அதுக்கு மேல ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்ன செய்யணும்? ஒரு ஆத்மா ஒன்று ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா. நல்ல பாட்டு இருக்கு. தேவனத்துல போக முடியுமா? பரலோகத்துல கர்த்தர் கேட்பாரு, எவ்வளவு ஆத்மா நீ எனக்காக ஆதாயம் பண்ணாய். ஒரு நிமிஷம் எல்லாம் இருந்துச்சு. நீங்க செய்ய வேண்டிய காரியம், உங்களுக்கு ஒரு டார்கெட் நான் கொடுக்க போறேன். இந்த நாளில் ஜூன் மாதம் கடைசி நாள் இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு பொருத்தனை போகணும். நம்ம சபைக்கு, நம்ம தேவனுடைய ஊழியத்திற்கு நிறைய செய்திங்க, அதெல்லாம் நல்லது தான், கற்றுக்கு சொல்கிறோம். ஆனாலும் அதை விட அதிகமாக செய்ய வேண்டிய காரியம் ஒரு ஆத்மா. நீங்கள் பாரப்பட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயம் ஒரு மாதத்துக்குள்ள எவ்வளோது, ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்மா ஒவ்வொருத்தரும் கூட்டிகிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? நிறைய மல்டிபிள் சர்வீஸ் நடத்தலாம், யூத் குரூப் வளர்ச்சி அடையும், சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி வில் க்ரோ. ஸோ இதற்காக நம்ம பிரயாசப்படணும். எதற்காக நம்ம பிடிக்கப்பட்டோம்? பவுல் சொல்றாரு, அதற்காக நான் ஆசீர்வாதத்தோடு இருக்கிறேன். உட்காரவும் கர்த்தரின் ஆசீர்வாதம். மேக் அ கவர்னன்ட் இன் லார்ட். இன்றைக்கு ஒரு பொருத்தனை பண்ணி நீங்கள் எல்லாம் செய்யணும். செய்வீங்களா? எத்தனை பேர் செய்வீங்க? ஆமென். 2 கை பார்த்தா இங்கே, இந்த சைடு ஒரு 4 கை அங்கே, எல்லாரும் செய்யணும். அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். மரித்த நிலைமையில இருக்கக்கூடாது. தூங்குகிற நீ விழித்திருந்து மரித்தவரை விட்டு எழுந்து அப்பொழுது கிறிஸ்துவின் மேல் பிரகாசிக்க செய்வார். தூங்கி கொண்டு இருக்கக்கூடாது. எத்தனோ கர்த்தர் நன்மைகளை செய்கிறாரு. நன்மையே பெற்று கொண்டு இருக்கிறோம். அவருக்காக அதை நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. ஆக இங்க பார்க்கிறோம், அந்த கனியை புசிக்க வேண்டும் என்று ஆதாமுக்கு ஒரு ஆசை. அவனுக்கு அதான் ஆசை. ஆனா புசித்தால் நம்ம செத்து போயிடுவோமே என்று பயந்தான். அதனாலதான் அவன் நினைச்சிருப்பான், ஃபர்ஸ்ட் மனைவி சாப்பிட்டு செத்து போகாட்டி
நம்ம அதை அப்புறம் புசிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். சரி, இப்போ ஏவாள் என்ன பண்றாங்க, மரத்துக்கிட்ட போயிட்டு அந்த கனியை பறிக்கும் பொழுது கூட அவர் சொல்லவே இல்லையா? ஆர்டர் எச்சரிப்பாரு, செத்து போயிடும் பறிக்காதுன்னு சொல்லல. பறித்து வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது கூட சொல்லலை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்தை பார்க்கிறோம். அவள் பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். ஆதாமின் மீறுதலை நம்ம பார்க்கிறோங்க, ஒருவனுடைய கீழ்ப்படியாமை. ஆமென். அப்ப அவங்க செத்து போயிட்டாங்களா? 2 பேரும் பழத்தை சாப்பிட்டாங்க. சரீர பிரகாரமாக அவர்கள் சாகவில்லை, ஆனால் ஆத்துமத்துல செத்துருச்சு. ஆத்துமா செத்து போயிடுச்சு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றும், ஆத்மா வாழ்ந்தாதானே எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும். ஆத்மா செத்து போயிடுச்சுன்னா, God is not interested in the way that we live, our lifestyle. நம்ம எப்படி வேணா இருந்துக்கலாம், அது முக்கியம் இல்லை. ஆனால் கர்த்தருக்காக நம்ம ஜீவிக்கிறோமா? அவருக்காக ஆத்மா ஆதாயம் செய்கிறோமா? ஆத்மா ரட்சிப்பு இல்லாமல் வெக்கத்தோடு நம்ம கர்த்தரிடத்தில் போய் நிற்க முடியுமா? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். தேவனுக்கென்று நாம் எதற்காக பிடிக்கப்பட்டோம்? அந்த லக்கையை நோக்கி நான் ஆசையை தொடர்கிறேன் என்று போல் சொன்னது போல. ஹல்லேலூயா. இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்திக் கொண்டால் அவனுக்கு என்ன லாபம்? கர்த்தருக்கு ஆத்மா தான் ரொம்ப முக்கியம். ஆமென். எத்தனை மக்கள் எனக்கு மடிந்து போகிறாங்க. எத்தனையோ பேர் நம்மளை வீட்லேயும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி, கொலீக்ஸ் சரி, ரட்சிப்படையாமல் இருக்காங்களே. ஒரு பாரம் நமக்குள்ள என்ன செய்யணும்? இது கடைசி காலங்க. ஆமென். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கு. ஆகவே நம்ம வேலை செய்யலாம், எல்லாம் சம்பாதிக்கலாம், அதெல்லாம் நல்லது தான். ஆனால் தேவனுக்கு என்று ஒரு ஆத்மா ஆதாயம் செய்ய தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம சேர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். 4 நாளைக்கு முன்னாடி நம்ம ஃப்ரண்ட் கேட் முன்னாடி ஆப்போசிட் வீட்லேருந்து ட்ரைனேஜ் ஃபுல்லாக தண்ணி வந்து கூட வரும்போது பார்த்துருக்கீங்க. 4 நாள் அப்படியே ஃபுல்லாக நின்றுச்சு. நான் போய் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணோம், யாருமே ஒன்றும் எடுக்கல. அப்புறம் ஒருத்தர் வந்தார், அங்கே செக்ரட்டரி. நேற்று போய் சார் நீங்கள் இங்கே தானே இருக்கிறீங்க அப்படின்னு ஆரம்பித்தார். ஆமாம், நீங்கள் என்ன சர்ச்சு நடத்துறீங்களா எல்லாம் கேட்டார். அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லி, ஹல்லேலூயா, அப்படியே கேட்டிருந்தார். சாட்சியும் சொல்லி, கூட வாட்ச்மேன் கொஞ்சம் ரஃப்பாக இருப்பார். அப்போ கார் நிறுத்தி கொஞ்ச நேரம் நிறுத்தினாலும் திட்டுவார் என்னைய. அவர் ரொம்ப மரியாதையாக அன்றைக்கி நேற்று பேசி, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை சொல்றது நம்ம கடமை, மேல் விழுந்த கடமை என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. நாமே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போக முடியாது. பிறருக்கும் என்ன செய்யணும்? இயேசுவை குறித்து சொல்லணும். ஆமென். அவை மரித்த நிலைமையிலே இருக்கக்கூடாது. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து. ஆகவே அங்க பார்க்கிறோம், அந்த இடத்துல தேவனை உணரக்கூடிய ஆன்மா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இல்லை. அதனால்தான் அவர்கள் வழியா பிறந்த அனைவரும் அந்த ஆதாமின் மீறுதலுக்குள் அந்த இரத்தத்தினால அடைக்கப்பட்டு பாவிகளாகவே பிறந்தார்கள். ஆதித்தாய் செய்திருப்போம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் தங்கள் சொந்த நினைவுகளினாலே தங்களுக்கு என்று கடவுளை செய்து கொண்டு மதங்களை அமைத்து கொண்டு மெய்யான தெய்வனை அறியாதவர்களாய் மரித்த வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களும் அப்படிதான். தங்களுக்குன்னு ஒரு டாக்டர் வச்சிருப்பாங்க. ஆவியான சபைக்கு சொல்றதை கேட்க மாட்டாங்க. தங்களுக்குன்னு ஒரு டாக்டர் ஒரு மெசேஜ் இருக்கும். மரித்த நிலைமை. We should be revived every day. Hallelujah. ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் மறுரூபமாக்கி கொண்டே இருக்க வேண்டும். மரித்த நிலைமையில இருக்கக்கூடாது. இப்படி எபேசியர் 2:1 படிங்க சிஸ்டர். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை தமது மரணத்தினாலே கர்த்தர் நம்ம உயிர்ப்பித்தார். எத்தனை பேர் விசுவாசி? நம்ம எல்லாம் ஒரு நாள் பாவிகளாக தான் இருந்தோம். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்ம மீட்டு கொண்டார். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன்? அடுத்த வசனத்தை படிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார்.
கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? It's by His grace that we are saved. நம்ம சொந்த முயற்சியில நம்ம ரட்சிக்கப்படல. ஆமென். கர்த்தர் நம்மை தேடி வந்ததுனால பாவிகளாய் இருக்கு கிறிஸ்து இயேசு உங்களுக்காக மரித்தார் என்று பார். அருமையான வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்ப எதற்காக கர்த்தர் நம்ம ரட்சித்தார்னா மற்றவங்களை ரட்சிப்பதற்காக. ராமன் சொல்லலாம், நான் ரட்சிக்கப்பட்டேன் இதோட போதும் இல்லை, மற்றவங்களை நம்ம என்ன செய்யணும்? ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும். அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மரித்த நிலைமையில இருக்கக்கூடாது. அடுத்தது பார்க்கிறோம். ரெண்டாவது உயிர்த்த நிலைமை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆமென் சொல்லலாம். இவ்வளவு பெரிய பிரிவிலேஜ் பாருங்க. ஆமென். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், ஒரு மேன்மையான காரியம். பாவிகளா இருந்த நம்மை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சித்து அவரோடு கூட உன்னதங்களிலே கர்த்தர் நம்மை உட்கார செய்கிற தேவனா இருக்கிறார். அதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து நமக்காக மரித்தார். அடக்கம் பண்ணப்பட்டு அவர் எழுந்து அவரோட கூட உட்கார செய்து நித்திய ஜீவனை அவர் ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்த இயேசுவை உயிர்த்தெழ செய்த தேவன், அதே அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிகளோடும் அவரை போலவே மாம்சத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? செத்திருக்க வேண்டும், மரித்திருக்க வேண்டும், ஆவியிட உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆமென். எபேசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் படிங்க, 19ஆம் வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறார். பவுல் நமக்காக வேண்டிக் கொள்கிறார். நமக்காக என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றார். அதாவது ஆவியிலே நம்ம உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவினிடம் காணப்படும் அதே தேவனுடைய மகா சத்துவத்தின் வல்லமை விசுவாசிகளிடம் கூட காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அதற்காக அவர் என்ன செய்தார்? இதற்கு விசுவாசிகளின் மனக்கண்களை திறக்கவும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மரித்த நிலைமையில இருக்கக்கூடாது, நம்ம மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும், உயிர்த்த நிலைமைக்கு வர வேண்டும். ஆனா என்ன நடக்குது? உறக்க நிலைமையில தான் இருக்கிறோம். ஆமென். உறங்கிக் கொண்டே இருக்கிறோம். சில பேர் சாட்டர்டே தூங்க மாட்டாங்க, சபையில் வந்து நல்லா தூங்குவாங்க. நான் பார்த்துருக்கேன். ஸ்டேஜில் இருந்து பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் தெரியும். ஃபியூ இயர்ஸாக ஒருத்தர் அப்படி தான் பின்னாடி உட்கார்ந்துருந்தார். ஐயா பிரசங்கம் போகும்போது இப்படின்ட்டு கடைசியில் கீழே வந்துட்டார். அத்தோடு அவர் சபைக்கே வரல. ஆனால் அவருக்கு ஷேம் ஆயிடுச்சு. ஆமாம். நிறைய அந்த உறக்க நிலைமை. கரெக்ட் டைமுக்கு படுக்கணும், கரெக்ட் டைமுக்கு எந்திரிக்கணும், கனவுனான வாழ்க்கையை செய்யக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்குது இல்லையா? ஹல்லேலூயா. உறக்க நிலைமை. இங்கே பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுட்டோம், அல்லேலூயா நம்ம போயிடக்கூடாது. கர்த்தர் எதற்காக நம்ம அழைத்திருக்கிறார்? ஆமென். பரலோகம் இனிமேல் நமக்கு நிச்சயம் உண்டு என்று சொல்லிக்கொண்டு இல்லாதபடிக்கு இந்த உயிர்த்த நிலைமையிலிருந்து, உறக்க நிலைமையிலிருந்து விழித்திருக்க வேணும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நாங்கள் பவுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் சர்ச்சில் பேசி கொண்டிருந்தார். பவுல் பேசுகிறான்னு ஒரே கூட்டம், அந்த வீடு ஃபுல்லாக. அந்த காலத்தில் ஜன்னல்லாம் கிரில்லெல்லாம் கிடையாது, வெறும் ஓப்பனாக தான் இருக்கும். அங்கே ஒருத்தர் உட்காந்துருந்தான். பவுல் பேசும்போது மெசேஜ் கேட்டு கீழே விழுந்து செத்து போன ஆளு பைபிளே ஒருத்தந்தான். வேதத்தில் எத்தனை பேருக்கு தெரியும்? மெசேஜ் கேட்டு அவனையும் போய் பவுல் என்ன செஞ்சாரு? உயிரோட எழுதி. நினைக்க பவுல் சொல்லி இனிமேல் தூங்கினா செத்து போயிடுவாங்க, அட்வைஸ் பண்ணி போ அப்படின்னு அனுப்பிச்சிருப்பாரு. சபையில் வந்து என்ன செய்யக்கூடாது? இப்படின்ற தலையெல்லாம் டான்ஸ் ஆடக்கூடாது. ஆமென். சுறுசுறுப்பாக இழுத்து இருக்கணும். ஆமென். தேவன பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கணும்? ஆக்டிவாக இருக்கணும். சோம்பேறியா அப்படியே நல்லா சிரிச்ச முகத்தோட. ஹல்லேலூயா. விழித்திருக்க வேண்டும். உறக்க நிலைமையிலிருந்து விழித்த நிலைமை. எபேசியர் 5:14 பார்க்கிறோம். ஆகியால் தூங்குகிற நீ விழித்து உண்மையாய். அடிக்கடி அப்பா ஐயா சொல்லுவாங்க, உண்மையா தூங்குறவன
எழுப்பிடலாம். ஆனா அந்த பாசாங்க காமிக்கிறாங்க பாருங்க, அவங்கள எழுப்பவே முடியாது. நீ வரும்போது எத்தனை அம்மா தாய்மாரும் உங்க பிள்ளைகளை எந்திரின்னு சொல்லியிருப்பீங்க. சர்ச்சு போன சீக்கிரம் எந்திரி, தூங்கிட்டு ஏற்கனவே எந்திரிச்சிருக்கோம். ஆனா என்ன செய்யும், இன்னும் 5 நிமிஷமா, இன்னும் 2 நிமிஷத்துல எந்திரிச்சு வந்துடுறேன். அது சோம்பேறி. அது தூங்குறவனை சீக்கிரம் எழுப்பி ஒரு தட்டு தட்டுனா டக்குன்னு எந்திரிச்சு. ஆகவே அந்த விழித்த நிலைமையில நம்ம வரும். அல்லேலூயா. இயேசு பாருங்க சீஷர்களை பார்த்து என்ன சொன்னாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பி அலர்ட் அண்ட் ப்ரே. இங்கிலீஷ்ல அலான பார்த்து அலர்ட்டா இருக்கும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்பது வெறும் கண் விழிப்பு இல்லை, இல்லை இரவு முழுவதும் விழித்திருக்கிறது கிடையாது. அது என்னன்னு அர்த்தம்னா, உங்கள் வாழ்க்கையை கவனமாக கண்காணித்து ஜெபிக்க செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதுதான் விழித்திருந்து ஜெபிக்க. வாழ்க்கையை கவனமாக கண்காணித்து ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அதாவது ஜெபம் பண்ணி செயலாற்றுவது. முதலாவது வாழ்க்கை கண்காணித்து ஜெபிக்கணும், அப்புறம் ஜெபம் பண்ணி செயலாற்றணும். ஜெபிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்குதா, பிரசங்கத்துக்கு ஏற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்குதா, பிரசங்கத்தை கேட்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கை நம்ம அமைக்கிறோமா? அப்போ இந்த 2 விழிப்பும் சரியாக இருந்தால் நிச்சயமாக நாம் விழித்து விடலாம். அல்லேலூயா. எதுக்கு ஜெபிக்கணும்? உலகத்துல மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இதற்கு தான் ஆண்டு ஜெபிக்க சொன்ன. இதுல போய் நீ விழுந்து விடாதே, நிற்கிறேன் என்று விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. சாத்தான் யாரை விழுங்கலாமோ என்று வகை வகையா தேடணும். நம்ம விசுவாசம் வீக் ஆச்சுன்னா போட்டு தட்டிடும். விசுவாசம் நல்லா இருந்துச்சுனாலும் சாத்தான் என்ன செய்யணும், கை வைக்கிறோம். அதனால Ephesians Paul says, if you are a believer, Satan will certainly attack you, your spouse, your health, your finance, your job, your ministry, everything. அதனால தான் அவர் சொல்ல, take the shield of faith என்றார். ஹல்லேலூயா. விசுவாசம் என்ன கேடுகள்னு எடுத்துக்கோ. தேவனுடைய வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டு we should come against every flaming arrows of the evil in the name of Jesus. Hallelujah. ஆக உறங்கிக் கொண்டிருக்காதபடிக்கு அந்த விழித்த நிலைமையில நம்ம வர வேண்டும். அடுத்தது பாருங்க, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு. அடுத்த நிலைமை விட்ட நிலைமை. ஆவிக்குரிய விழிப்பு வருவது வரைக்கும் நம்ம ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே இது எனக்கு இது வேணும் அது வேணும் என்று நம்ம சேகரிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனா விழிப்பு வந்துருச்சுன்னா லாபமாக காணப்படுவது எல்லாமே நஷ்டமும் குப்பையும் தான் நம்ம எண்ணுவோம். ராமன் சொல்லுவாங்க, பவுல் அதான் சொல்றாரு. விட்ட நிலைமை. நம்ம எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் என்ன செய்யணும்? கிறிஸ்து இயேசுவும் சில காரியம் ஆண்டவர் பாருங்க நமக்கு நிறைய காரியங்கள் சொல்லித்தர. வாழ்க்கையில எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் என்ன செய்யணும்? விடணும். செத்த பரிமள தைலத்தை நாளம் செத்து போய் கிடக்கு நிறைய உள்ள, அதெல்லாம் முற்றிலுமாக என்ன செய்யணும்? வெளியே ஏற்றி விட வேணும், இல்லைன்னா நார பண்ணிடும், விட்டு விடணும். இப்போ எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை படிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளி விட்டு. அப்ப எதை விடணும்? பாவத்தை. இதெல்லாம் நமக்குள்ள இருக்குதோ எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். It's between us and God. எல்லாவற்றையும் தள்ளி விட்டு விட்ட நிலைமை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிப்போம். பிலிப்பியர் 3:11. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். பவுல் நினைச்சாருன்னா ரொம்ப பெருமா பாராட்டலாம். கமேலியலுக்கு கீழே அவர் படித்தவர் நல்ல ஞானி. அவர் போல பிரசங்கியார் யாருமே கிடையாது. இவ்வளோ சபையில் நிருபங்கள் எழுதியிருக்கிறாரு. ஜூவா இருந்திருக்கிறாரு, கிரீக்கா இருந்திருக்காரு, எபிரேயனா இருந்திருக்கிறாரு. பெருமா பாராட்டினா பாராட்டலாம். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் எனக்கு இருந்தும் நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன் கிறிஸ்து இயேசுவுக்காக. ஹல்லேலூயா. ஏதோ வாழ்க்கையில் நம்ம நிறைய இருந்தாலும் பெருமை பாராட்டுறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றுமே கிடையாது.
அவைதான் முதல்ல சொன்னது போல கர்த்தர் நம்ம ஆத்மாத்தையும் முக்கியப்படுத்தி கொடுக்குறார். ஆமென். ஆத்மாதையும் ஆகவே எந்த காரியத்தை நம்ம விட வேணுமோ அதை விடணும். மத்தேயு எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். இப்போ நீங்க கேள்வி கேட்கலாம், இதெல்லாம் நம்ம விட்டுட்டு வந்துடணுமா அப்படின்ட்டு. இல்லையா? எல்லாத்தையும் விட்டுடுவான்னு ஆண்டவர் சொல்லல. இவங்க எல்லாம் இருக்கணும், இருப்பாங்க. ஆனா இவங்க உன்னை ஆவிக்கிற வாழ்க்கைக்கு தடை இல்லாம நிற்பாங்க. இப்படி ஊழியத்திற்கு இவங்கெல்லாம் என்ன செய்யணும்? தடை இல்லாம கவனமா செய்யணும். அப்பொழுது 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரத்துக் கொள்வார். அவ எதை இயேசுகிட்ட வந்து ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி பாருங்க, நம்ம பிள்ளைகளை மாற்றுகிற தேவனாரு. விட்ட நிலைமை எதை ஆண்டவர் விட சொல்றத உடனே விட்டுருங்க, பிடிச்சி வச்சுட்டு இருக்காதீங்க. ஆமென். மரித்தோரை விட்டு தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து. அடுத்தது எழுந்த நிலைமை. எழுந்த நிலைமை. நீ எழுந்து உன் படிக்கை எடுத்துக்கொண்டு நட என்று யாரு பதில் சொன்னாரு? 38 வருஷம் பதஸ்தா பூல்ல அந்த இதுல பக்கத்துல படுத்து கலந்துருந்தான். சோம்பேறி. அப்பப்போ அந்த குளத்தை வந்து தேவதூரில் என்ன செஞ்சவங்க கலக்கிட்டு போவான். கலகினோடனே எல்லாம் பக்கத்தில் போய் விழுந்து சுகம் பெற்று போயிடும். 38 வருஷம் பக்கத்தில் தான் இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனே தள்ளி போயிருந்தா கூட விழுந்து சுகம் பெற்று போயிருக்கலாம். ஆனால் சோம்பேறியா 38 வருஷம் அங்கேயே இருக்கலாம். ஏசு வந்தோன்னா பார்த்துட்டார். நீயும் எழுந்து முதல்ல என்ன செஞ்சாங்க? சில பேர்த்துக்கு ஆண்டவர் நீ போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சுகம் கொடுத்தது. 100க்கு அதிபதி என்ன சொன்ன? ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், வேலைக்காரன் பிழைப்பான். ஆனா இவனை பார்த்து நீ முதல்ல எழுந்து போன்னு சொல்லல. எதுக்கு படுகை எடுத்து கொண்டு போகணும்? அதுதான் அவனுக்கு சாட்சி. ஹல்லேலூயா. சாட்சி என்னது? பார்க்கணும்னா சொல்லுவாங்க இதே படுகளை தான் 37. சில பேர் என்ன வந்து கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் நான் இந்த மதத்துலேருந்து வந்திருக்கிறேன், பேர் மாற்றிக்கணுமா? ஞானஸ்நானம் எடுக்கும்போது பேர் மாற்றணும். நான் சொன்னேன் எடுக்காது, அதெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஏன்னா நீ எப்போ வந்தியோ அந்த பேர் தான் உனக்கு சாட்சி. ஹல்லேலூயா. மக்களுக்கு போய் சொல்லும்போது நான் இன்னார் இப்படி இருந்தேன், பேர் மாற்றினா நீ கிறிஸ்துவன்னு அப்படி ஆயிடும். இப்படி இருந்த என்னை கர்த்தர் என்னை ரட்சித்து இன்னைக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் சாட்சி. எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு போ. ஆண்டவரே இவ்வளோ வருஷம் இருந்த யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு அவன் சாக்கு போக்கு சொல்லவே இல்லைங்க. ஹல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா இயேசு சொன்ன உடனே அவனை எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு போனான். அதாவது இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, கர்த்தர் என்ன சொல்றாரோ அது உடனே செய்யணும். சாக்கு போக்கு தேவ ராஜ்யத்துல சாக்கு போக்கு சொல்றதுக்கு இடமே கிடையாது. ஆமென். எத்தனை வசனங்கள் நமக்கு வந்திருக்கு. கர்த்தர் ஆவியானவர் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். அதுக்கு நம்ம செவி சாய்த்து அதற்கு ஒப்பு கொடுத்து ஒரு பொருத்தனை பண்ணி நம்ம செய்யும் பொழுது, இன்றைக்கு கூட நீங்கள் பொருத்தனை பண்ணியிருக்கீங்க, அதை வந்து நீங்கள் செய்து முடிக்கணும். பல்லவத்தில் உங்க நிச்சயமாக ஒரு பெரிய ரிவார்டே இருக்கும். ஆமென். ஆத்மா ஆதாயம் போல இந்த உலகத்தில் வேறு எந்த ஆதாயமும் கிடையாது. கர்த்தர் அப்படிப்பட்ட நல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம வந்து முதலாவது எழுந்திருக்க வேண்டும். எழுப்பதில் வந்து வெளியே இருந்து வராதுங்க, அது நமக்குள்ளே இருந்து வர வேண்டும். ராமன் சொல்லலாம். நமக்குள்ள அந்த எழுப்புதல், அந்த உற்சாகம், அந்த டிசைர் வரணும், சந்தோஷம் வரணும். சபைக்கு வரும்பொழுது எப்படி வரணும்? அழுதுகிட்டே வரணுமா? ஐயோ 8:15 சீக்கிரம் வச்சிட்டாரு. அதுக்குதான் நேற்று 9 மணி இல்லை 8:15. ஏன்னா சில பேர் 9 மணிக்கு வரும். நம்மளும் சொல்லிகிட்டே தான் இருக்கும், ஃபாஸ்ட் பிரேக்கு வா, இதுக்கு வா. நம்ம வந்து எப்படியாவது வந்துடணும். தேவனை கண்டு எந்த செஞ்சாலும் தீமாத்திக்கு போல் சொல்றாரு, நீ என்ன காரியம் செஞ்சாலும் கர்த்தர் நாமம் மகிமைப்பட உற்சாகமா செய்ய. ஹல்லேலூயா. எந்த காரியத்திலும் உற்சாகமாய் கூறுகின்ற கர்த்தர் சேடா இருக்கிறான்னு போட்டிருக்க, பிரியமா இருக்கிறார். ஆராதனை கூட நம்ம என்ன செய்யணும்? உற்சாகமா. ஊழியத்தை நம்ம உற்சாகமா செய்யணும்.
எல்லா காரியத்தையும் உற்சாகமாக சந்தோஷமாக நம்ம செய்ய முடியாது. அதை எழும்பணும். அதனால கடைசியா நம்ம பார்க்கிறோம், நாம் எழும்பாவிட்டால் எழுப்புதல் வராது. எழும்பி விட்டால் கர்த்தர் நிச்சயமாகவே எழுப்புதலை உண்டாக்குவார். ஆமென். இந்த தேசத்தை எழுப்புதல் வரணும்னா நம்ம முதல்ல நம்ம எந்திரிக்கணும், சபை எழும்பணும். அல்லேலூயா. கடைசியா பார்க்கிறோம், பிரகாசிக்கும் நிலைமை. தூங்குடனே வயிற்றை விட்டு எழுந்து அப்பொழுது கிறிஸ்துவின் மேல் பிரகாசிக்க செய்வார். பிரகாசிக்கும் நிலைமை. எழுப்புதலுக்கு காரணமாக இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஒவ்வொரு விதத்துல பிரகாசிக்க நிச்சயமாக செய்வார். எத்தனை பேர் விசுவாசிங்க? ஆமென். அதுக்காக நம்ம எதற்காக நம்ம பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக நம்ம அழைக்கப்பட்டேனோ, அந்த கோல், அந்த எய்ம், அந்த டார்கெட். இங்கே ஐடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் கொடுப்பாங்க, இவ்வளோ பண்ணணும், இவ்வளோ செய்யணும். அதே போல தான் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும், வருஷத்துக்கு ஒரு ஆத்மா, அதான் உங்களுக்கு கொடுத்த டார்கெட். இது வந்து சபையோட விஷன், ஒரு தரிசனம். இப்படிப்பட்ட ஆசை தான் நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. இதை செய்யும் போது மற்ற ஆசைலாம் கர்த்தர் நிறைவேற்றும். அதான் இயேசு சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் கொடுக்கப்படும், ஆட்டோமேட்டிக்கா வரும்ன்ற. முதலாவது கர்த்தரை, அவருக்காக நம்ம சேவை செய்யணும், அவரை தேடணும். ஆகவே இங்க பார்ப்போம், எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி. கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும்? பிரகாசமா இருக்கணும். ஹல்லேலூயா. பிரகாசமான கண்களாக கர்த்தர் ரட்சித்தாரு. எவ்வளவு சந்தோஷம், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். அப்படிப்பட்ட சந்தோஷம் இருக்கணும். மரணபரியந்தம் பிரச்சனைகள் வரதான் செய்யும், கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். ஆனாலும் பவுல் சொல்றாரு, ஜெயில இருந்து சொல்றாரு, சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. நம்மளாம் ஏன் சந்தோஷமா இருக்கணும்னா, இயேசு நமக்குள்ள இருக்கிறார். அதனாலதான் எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இயேசு நம்மை தேற்றுகிற தேவனா இருக்கிறார். அப்படிதான் நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரோட நல்ல இருப்பாங்க. ஆகவே நாம் பிரகாசிக்கிற மக்களாக, அந்த தீர்க்கதரிசன வார்த்தை, எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. நாம் எழும்பாவிட்டால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம கொண்டு யூஸ் பண்ணவே முடியாது. ஆனால் நாம் எழும்பி விட்டால் நிச்சயமாகவே கர்த்தர் என்ன செய்வார், நம்மை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆகவே தானியேலுக்கு எழுதின புஸ்தகத்தை நாம் படிப்போம். கடைசியாக ஒரு வசனத்தை படித்து முடிப்போம். தானியேல், அதுக்கு முன்பதாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8-14 வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவைகளால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகுகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு வசனம். இதை நம்ம கடைபிடித்தோமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற மக்களாக குடும்பம் கர்த்தர் நிச்சயமாக மாற்ற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஹல்லேலூயா. நட்சத்திரங்களை போல கர்த்தர் என்றென்றைக்கும் நம்மை பிரகாசிக்க செய்கிற தேவனா இருக்கிறார். எல்லாம் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வாக்கு வசனம். ஆகவே நாம் தூங்கி கொண்டு இருக்காதபடிக்கு, உறக்க நிலைமையில் இல்லாதபடிக்கு, ஒரு உயிர்த்த நிலைமையில, ஒரு எழுந்த நிலைமையில, பிரகாசிக்கிற நிலைமையில கர்த்தர் நிச்சயமாக நம்ம அனைவரும் கர்த்தர் அப்படி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அனைவரும் எழுந்து நின்று தேவனுடைய சமூகத்துல நாம் ஜெபிப்போம். பாஸ்டர் ராஜா அவர் வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாம் எழுந்து நின்று நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே கர்த்தாவே, அசதியாய் நாங்கள்
உம்முடைய ஊழியத்தை செய்தால் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்பின் ஆண்டவரை எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரில் ஒப்பு கொடுப்போமா? அன்றே எனக்கு தந்திருக்கிற இந்த ஜீவனுக்காக, இந்த ரட்சிப்புக்காக அன்றே நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தாவை, பாவ நிலைமையிலிருந்து நீர் என்னை மீட்டுக் கொண்டிருப்பா. மரித்த நிலையிலிருந்து எனக்கு ஜீவனை தந்தீரப்பா. இப்பொழுது நான் எந்த நிலையில் இருக்கிறேன், அந்த ஜீவனை உணர்ந்தவனாக, என் கடமையை உணர்ந்தவனாக, எனக்கு கிடைத்த இந்த ரட்சிப்பின் பாக்கியத்தினுடைய மேன்மையை உணர்ந்தவனாக, அதை போற்றுகிறவனாக, ஆண்டவரே அதற்கு தகுதியாய் வாழுகிறவனாக, அன்றே எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை ஆசையாய் தொடர்கிறவனாக எல்லாரும் கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அப்பா, நான் சபைக்கு வரலாம், நான் ஊழியம் செய்யலாம், நான் ஜெபிக்கலாம், கொடுக்கலாம், ஆனால் நான் அதை ஆசையாய் செய்கிறேன். நல்ல கரங்களை உயர்த்தி அன்போடு நீர் எனக்கு ஆசையாய் ஜீவனை தந்தீர் ஆண்டவரே. வேண்டா வெறுப்பாக சிலுவையில இயேசு மரிக்கவில்லையே. எல்லா கரங்களும் உயர்த்திருக்கேன், எல்லா கரங்களும் உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டரே நான் எதை செய்தாலும் நான் முழு மனதோடு உமக்கு செய்யணும் ஆண்டவரே. கர்த்தாவே, முழு மனதோடு நான் உமக்காக செய்ய வேண்டும், ஓட வேண்டும் இந்த வாழ்க்கை பயணத்தை. அன்று எல்லோருக்கும் முடிவு உண்டு, எல்லோருக்கும் மரணம் உண்டு. வெந்ததை தின்றேன், விதி வந்தால் செத்தேன் என்று நான் இராதபடிக்கு எனக்கு கிடைத்திருக்கிற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், எனக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்புகள், எனக்கு கிடைத்திருக்கிற தருணங்கள் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு, சாட்சியாய் நிற்பதற்கு, பரிசுத்தமாய் நிற்பதற்கு, நீதிக்கு ஏற்றபடி வாழ்வதற்கு எனக்கு கிடைக்கும் தருணங்கள் எல்லாம் உமக்கு பிரியமா இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. தருணம் இல்லாவிட்டாலும், சமயம் இல்லாவிட்டாலும், காலங்கள் வாய்க்காவிட்டாலும் அதை ஏற்படுத்தி பிரயாசப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திலே முயற்சி செய்து வேலை செய்து அன்றைய கர்த்தாவை நல்ல கண்காணியாளனாக, அன்றைய நல்ல உக்ரான சேவகனாக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எல்லோரும் உயர்த்தி ஆண்டவரை சொல்லுவோமா? ஆண்டவரை அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய அர்ப்பணிப்பு நீர் ஏற்றுக்கொள்வீராகப்பா. ஏற்றுக்கொண்டு எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கட்டும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கட்டும் ஆண்டவரே. நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறேன், இந்த மாதம் என்ன செய்ய போகிறேன், இந்த வாரம் என்ன செய்ய போகிறேன், இந்த ஆண்டு என்ன செய்ய போகிறேன், கர்த்தரோடு எப்படி நெருங்கி ஜீவிக்க போகிறேன், கர்த்தருக்காக என்னத்தை செய்ய போகிறேன், என் சகோதரனுக்காக, என் சகோதரிக்காக, அவர்கள் ரட்சிப்பிற்காக, அவருடைய ஆத்தும ஈடேறுதலுக்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்கிற ஒரு தரிசனம், ஒரு வாஞ்சை, ஒரு ஜெபம், ஒரு பசி, ஒரு தாகம், ஒரு வெறி உண்டாயிருக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேதம் எங்களுக்கு அறிவுறுத்துகிறது போல நல்ல விஷயத்தில் வைராக்கியம் கொள்ளுதல் நல்லது என்று வேதம் எங்களுக்கு சொல்வது போல எங்களுக்கு வைராக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. வைராக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. மிகவும் சோர்வாக, அசதியாக, அன்றைய லட்சையாக உம்முடைய வேலையை செய்யாமல், ஒரு கிறிஸ்தவனாக வாழாமல், போவதற்கு ஒரு கோவில், கும்பிடுவதற்கு ஒரு சாமி என்று சொல்லி ஒரு மதவாதியாக வாழ்ந்து விடாமல், கிறிஸ்துவை அனுதினமும் பின்பற்றுகிற உம்முடைய சீஷனாக வாஞ்சியாய் உம்மை தேடி, வாஞ்சியாய் உம்மை நாடி, உம்முடைய முகத்தை தேடி, உம்முடைய வார்த்தையை படித்து அதை உட்கொண்டு அதை பின்பற்றுவதற்காக பிரயாசப்பட்டு பிறருக்கும் அதை கொடுக்கிற ஒரு கனியுள்ள வாழ்க்கைகளுக்கு தாங்கப்பா. கனியற்ற பட்ட மரமாக, காய்ந்த மரமாக, பிறருக்கு பிரயோஜனம் இல்லாதவனாக ஒரு நாளும் நான் வாழ்ந்து மடிந்து விட கூடாது ஆண்டவரே. எங்களோடு கூட மறுபடியும் பேசுகிறீரப்பா. நாங்கள் பலமுறை கேட்டும் அன்றே எங்களுடைய மனதை கடினப்படுத்தி விடாமல் எங்களுக்கு தெளிந்த புத்தியும் உணர்வுள்ள ஆவியும் தரும்படி ஜெபிக்கிறோம். கேட்டதை கேட்ட வண்ணமாக விட்டு விடாமல் செயல்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நாங்களும் எங்கள் குடும்பம், எங்கள் திருச்சபையும் மறுபடியும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை கழுவும், சுத்திகரியும், எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.